ஓம் மகாதேவியே நமஹ. இன்னைக்கு நம்ம சௌந்தரிய லஹரி ஸ்லோகம் 28 அர்த்தமை பார்க்கலாம். அந்த ஆலகால விஷத்தை பருகியவராக இருந்தாலும் கூட பிரளய காலத்தில் அழிவதில்லை. ஆலகால விஷத்தையே அவர் சாப்பிட்ருந்தார். ஆனால் அமிர்தத்தை சாப்பிட்டவங்களே அழியும் போது ஆலகால விஷத்தை சாப்பிட்ட உன்னுடைய பதியானவர் அந்த மகா பிரளய காலத்தில் அழிவதில்லை. ஏன் அழியறதில்லைன்னு காரணம் சொல்கிறாருன்னா, அந்த பரம பதிவிரதையான அந்த பார்வதி தேவி, அந்த சக்தி, அந்த அம்பாளுடைய காதுகளில் செவிகளில் தொங்கிக் கொண்டிருக்கும், பூட்டி இருக்கும் தாடங்கம் அப்படிங்கிற அந்த கர்ணாபரணத்தினுடைய மகிமை தான். கர்ணம்னா என்ன? காது. அந்த கர்ணாபரணம்னா காதில் அணியக்கூடிய அந்த ஆபரணமான அந்த தாடங்கம் இருக்கு இல்லையா, அதுதான் உன்னுடைய பதியான அந்த பரமசிவனை காப்பாற்றி கொண்டிருக்கிறது அப்படின்னு ஆச்சாரியா சொல்கிறார். இப்போது இந்த காலத்தில் தான் தாலியெல்லாம் நம்ம அணிகிறோம். ஆனால் அந்த காலத்தில் திருமாங்கல்யம் அணிகிற வழக்கமே கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா, கருகமணியும் பனையோலையாலான காதணியும் தான் அன்னைக்கு காலங்களில் அணிஞ்சாங்களாம்.